ஒரு பாடலோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. எல்லாரும் சொல்ல போறோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. பாடுங்க. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் நடத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம். கலங்கிடாதே, இப்படி சொல்லுங்க. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் கரம் எனக்குண்டு, பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் கரம். படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து உன்னை தூக்கிடுவார். படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, சத்தமாக கலங்கிடாதே, திகைத்திடாதே. One more time. கலங்கிடாதே, திகைத்திடாதே. ஹalleluya. கர்த்தர் இருக்காருங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான்? சோதனை என்ன செய்யும்? ஆறு என்ன செய்யும்? அக்கினி என்ன செய்யும்? படுகுழி என்ன செய்யும்? வியாதி என்ன செய்யும்? மனிதன் என்ன செய்வான்? சாத்தான் என்ன செய்வான்? எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, தேவன் உங்களை நடத்துவார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பாதத்தில் வருகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா, எங்களோடவே இருக்கிறீர். நல்ல தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா. ஆவியானவரே எங்களோட பேசுங்க. கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். புரிந்து கொள்ள சக்தியை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சுருக்கமாய் ஒரு வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate the word of God. இன்னைக்கு தேவன் ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us a very wonderful word. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். I truly believe that it will be a great blessing unto you. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். John chapter 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
you will have tribulations in this world. இந்த பூமியிலே நம்ம எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. We all will have tribulations in this world. உபத்திரவம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. The Lord doesn't say that there will be no tribulation. உபத்திரவம் நிச்சயமாய் உண்டு. Certainly there will be tribulation in this world. நீங்கள் உபத்திரவத்தை ஜெயிப்பீர்கள் ஆண்டவர் சொல்லல. And the Lord does not say you will overcome. நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். I have overcome the world. அதோட பொருள் அர்த்தம் என்ன? The meaning of his word. உங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள் இருக்குப்பா. There are many struggles in this world. உபத்திரவம் இருக்கு. There are many tribulations. சோர்வுகள் இருக்கு. There are weariness. சோதனைகள் இருக்கு. There are many temptations. கண்ணீர் நிச்சயமா இருக்கு. Certainly there will be tears. நீ ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்க. When you are walking in a way. ஆனாலும் நீ திடன்கொள். But you need to be தைரியமாயிரு. You need to be courageous. நீ தைரியமாயிரு. You need to be courageous. தைரியமாயிரு. You need to be courageous. ஏன்னா நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். Because I have overcome the world. உனக்கு வருகிற போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் நான் ஜெயித்திருக்கிறேன். I have overcome all the problems, the struggles and ஆகவே everything. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Therefore you do not அதை கண்டு நீ பயப்படாதே. You should not fear about அவை that. எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டேன். I will take care of that. நான் முடிச்சிட்டேன். I have நீ completed தைரியமா போனா போதும். You need to be நீ courageous. தைரியமா இரு. You should be courageous. நீ ஒண்ணும் பயந்துராத. You do not fear. நீ சந்தோஷமா இரு. Be happy. இந்த உலகத்துல நீ ஹேப்பியா இரு. You should be happy in this நான் world. உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல். I have overcome this world, the Lord said. திடன் கொள்ளுங்கள். You need to be courageous. தைரியமா இருங்கள். You should be courageous. இயேசு சொன்ன வார்த்தை இது. This is the word that was told by Jesus. இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில எது பிரதானமாய் இருக்கிறது என்றால் பயம். Many people in their lives, they have fear as the primary thing. வாழ்க்கை குறித்து பயம். They fear about their life. பிள்ளைகளை குறித்து பயம். They fear about the children. எதிர்காலத்தை குறித்து பயம். They fear about the future. குடும்பத்தை குறித்து பயம். They fear about their family. பலவிதமான பயங்கள் நம்மை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. There are many kinds of fear for us. சாத்தான், இன்றைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் எது என்றால் பயம்தான். The weapon that Satan uses is fear. வேதத்தில் கூட அநேகர் பயந்ததை நாம் பார்க்க முடியும். Even in the Bible we can see many people fearing. எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. Elijah was a great prophet. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அவர் பயந்து ஒளிந்து கொள்கிறார். But he hid himself because of a woman. அக்கினியை கொண்டு வந்தவர். அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினவர். He brought down fire from the heavens. மழையை நிறுத்தினவர். He stopped the rains. மழையை வரவைத்தவர். He made it rain. மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பினவர். He gave life to dead. இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசிக்கு கூட ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. Such a great prophet, even himself he had fear. யோசுவாவை நீங்க நாம் எடுத்துக்கொள்வோமானால், if you take Joshua, அவன் அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்தான். he had seen many wonders. செங்கடலை இரண்டாய் பிளந்ததை பார்த்தார். He saw that the Red Sea was parted. பலவிதமான அற்புதங்களை பார்த்தார். He saw many kinds of wonders. கன்மலையிலிருந்து தண்ணீர் வருவதை பார்த்தார். He saw water coming out of rock. மக்களுக்கு மன்னாவை கொடுத்ததை பார்த்தார். He saw the Lord giving manna to the ஆண்டவருடைய people. அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து கொண்டு தான் இருந்தார். He was seeing all the miracles and wonders of the Lord. ஆண்டவர் செய்த விடுதலையை பார்த்தார். He saw the deliverance of the Lord. அங்கே செய்த அதிசயமான 10 காரியங்களை பார்த்தார். He saw the wondrous 10 works of the Lord. இவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டாலும் கூட யோசுவாவுக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு. Even if he saw all these things, he had a little fear. யோசுவாவின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே 3 பேர் அவரை தைரியப்படுத்துகிறார்கள். In book of Joshua we can see 3 people giving encouragement to him. முதலாவது மோசே அவரை தைரியப்படுத்துகிறார். Firstly, Moses gave him encouragement. மோசே சொல்றார் தைரியமாயிரு. He says be courageous. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை படித்து பார்த்தால் அங்கே மோசே அவரை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை நீ பலப்படுத்துப்பான்னு சொல்றார். The Lord says to you need to encourage Joshua. அதுக்கு பிறகு நீங்க படிச்சீங்கன்னா மோசே அங்கே யோசுவாவை பலப்படுத்துகிறார். And Moses also did that. நீ திடனாயிரு. You need to be strong. தைரியமாயிரு. You should be courageous. எந்த விதத்திலும் அதைரியப்படாதே. You should not be discouraged any கர்த்தர் time. உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். He said the Lord is with you. இதுவும் போதாமல் ஆண்டவரே அவனை தைரியப்படுத்துகிறார். And this was not enough, even the Lord himself gave him encouragement. நீங்கள் யோசுவாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாக்கும்போது அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே. In book of Joshua from chapter 1 you can see that the Lord says do not fear. திடன்கொள்.
You need to be courageous. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I will not depart away from நான் you. உன்னை கைவிட மாட்டேன். I will not forsake you. உன்னை ஒருவனை எதிர்க்க முடியாது. No one can come against you. தைரியமாயிரு என்று சொல்கிறார். You need to be courageous, the Lord says. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அது போதாமல் and that was not enough. ஜனங்கள் அவனை தைரியப்படுத்துகிறார்கள். And even the people encourage him. யோசுவாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 16 17 18 வசனங்களை படிக்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம். நீங்கள் அதாவது யோசுவா நீ எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. Be strong, the people say unto Joshua. யாருக்கு பயப்படுறானோ அவங்களே தைரியப்படுத்துறாங்க. For whom he was fearing, they gave him the தைரியமா இருந்தா போதும்பா. If you are courageous, that's enough. நாங்க உங்க கூட இருப்போம்னு சொன்னாங்க. We will be with you, they said. அங்கே மோசே யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். Moses gave encouragement to Joshua. ஆண்டவரும் தைரியப்படுத்துகிறார். Even the Lord gave him encouragement. ஏனென்றால் அவனுக்குள்ள அவ்வளவு பயம் இருந்தது. Because Joshua had so much of fear in him. அநேகருடைய வாழ்க்கையில பயங்கள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. Fear is a great problem in many lives. இன்றைக்கு ரெண்டு கேள்விக்கு நம்ம பதிலை பார்க்க போகிறோம். We are going to see the answer for two things. நம்முடைய வாழ்க்கையில ஏன் பயங்கள் வருகிறது? Why do we get fear in our life? நம்முடைய வாழ்க்கையில ஏன் பயம் வருகிறது? Why do we get fear in our life? இரண்டாவது இந்த பயத்தை வேரோடு அழிப்பதற்கு என்ன வழி? What is the way to destroy this fear? பயம் ஏன் வருகிறது? Why do we get fear? இந்த பயத்தை வேரோடு அழிப்பதற்கு என்ன வழி? What is the way to destroy this fear? வேரோடு அழிப்பதற்கு. To destroy, to uproot. ரெண்டு கேள்விக்கு நாம் பதில் பார்க்க போகிறோம். We are going to find the answers for two questions. இருக்கிறேன்றவங்க மட்டும் ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். இங்க இல்ல நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இங்க தான் இருக்கீங்கல்ல. ஆனா சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. நீங்க நல்லா இருப்பீர்களாக. You will be prosperous. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. The Lord will be with you. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. You will be blessed. நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்களாக. You will live victoriously. கர்த்தர் என்கிட்ட சொன்னார் என் பிள்ளைகளை ஆசீர்வதிடானார். The Lord told me to bless you. அதனால தான் ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறேன். And that's why I keep you blessed. நீங்க நல்லா இருப்பீங்க. You will live well. ரிசீவ் பண்ண தெரியல நல்லா இருப்பீங்க. You will prosper. நேத்திக்கு நல்லா இல்ல அத பத்தி கவலைப்பட இனிமேல் நல்லா இருப்பீங்க. From today you will prosper. நேத்து வரையும் போராட்டம் இருக்கதா இருந்துச்சு. Until yesterday we had struggles. ஆனா இன்னைக்கு கர்த்தர் மாத்திட்டார் எல்லாத்தையும். But the Lord has changed everything today. விசுவாசிகளுக்கு மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொன்னால் போதும். Those who have faith, clap your hands and say amen. சிலர்லாம் முகத்தை கடுமையா வச்சிட்டு கை தட்டுறீங்க, அது என்ன காரணம் தெரியல. Many people have their faces very tough and you're clapping the hands. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப நன்றின்னு சொல்லணும். If I say you will prosper, you need to say thank you. இப்படி தட்டினா என்ன அர்த்தம்? அது நீ நல்லா இருப்பியா நல்லா இருக்க மாட்டியா என்னன்னு தெரியலையே. நல்லா இருப்பேனா? சில விசுவாசிகள் கூட என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னும் போது நான் அப்படியே அவங்க என்னை பார்க்க முடியாது, ஏன்னா ஃபோனில் இருக்கிறேன், அப்படியே விசுவாசிக்கிறேயா, விசுவாசிக்கிறேன், நம்புறையா, கர்த்தர் நல்லவரையா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்றுக்கொள்ளணும். இவர் சொல்லிட்டாரு நல்லா இருப்பேன், எங்கே நல்லா இருக்கிறது? சரி, நல்லா இருப்பீர்கள், நல்லா இருப்பீர்கள். ஏன் பயம் வருகிறது? Why do we get fear? பயத்தை அழிக்க வழி என்ன? What is the way to destroy this fear? ரெண்டு கேள்விகள். There are two questions. இதுல ஒரு கேள்விக்கு இப்போ பதில் பார்ப்போம். We will see the answer for one question today. சமயம் வாய்த்தால் ரெண்டையும் பார்ப்போம். If we have the time, we will see the two answers. இல்லை என்றால் தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். Or we will meet the second question. மனிதன் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது ஏன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயம் வருகிறது? Why do the children of God get fear? முதலாவது பயம், the first fear, என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். Numbers chapter 21 verse 4. 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள், அதைரியப்பட்டார்கள், பயந்து போனார்கள். These people, they were discouraged on the way.
வழி நிமித்தம், வனாந்திர பாதை நிமித்தம் ஜனங்கள் பயந்து போயிட்டாங்க. இது என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, ஏன் தான் வந்தோமோ, இது நமக்கு சுபகமா இருக்குமா, இங்கே நாம் போய் சேர முடியுமா, நம் போற இடம் நல்லா இருக்குமா, ஒன்றும் புரியலேன்னு சொல்லி பயந்து போனார்கள். Because of the way, considering how the way will be, they got fear. வனாந்திர வழி நிமித்தமாய் பயந்து போனவர்கள் உண்டு. There are people who feared because of wilderness. ஏன்னா கொஞ்ச நாட்கள்ல தண்ணீர் இல்ல உங்களுக்கு. Because they did not get நல்ல ஆகாரம் இல்ல. They did not get good food. போற பாதையெல்லாம் சில பிரச்சனைகள். On the way they got many problems. பலவிதமான போராட்டங்கள். Many kinds of struggles. திடீர் என்று அவங்களுக்கு பயம் வருகிறது. And often they got fear. ஐயோ நான் எகிப்தில இருந்தாவே நல்லா இருந்திருப்பேன் போல இருக்கே. If I was in Egypt, I would have been well. இந்த மோசேயை நம்பி வந்து என்ன பிரயோஜனம்? What is the purpose? What is the use trusting Moses? இவர் நடத்துகிற பாதையே வித்தியாசமா இருக்கே. The way he leads us is different. இவர் நம்மை கொண்டு போகிற வழி வித்தியாசமா இருக்கிறதே. The way he takes us is different. இதுவரை இந்த வழியில் நான் போனது இல்லையே. I have never taken this way. இதுவரை இந்த வழியை இந்த பாதையை சந்தித்தது இல்லையே. I have never met this way. அவர்கள் மனம் அடிவடைந்தார்கள். They became discouraged. பயந்து போனார்கள். They got fear. அதைரியப்பட்டார்கள். They got discouraged. அவர்களுக்கு அந்த வனாந்தர வழி அவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினது. The way of wilderness, they suffered because of that. அருமையான தெய்வமக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். Even in our lives, the Lord will lead us through the wilderness sometimes. நாம் வனாந்தரத்தின் பாதையில் நடக்கும்போது நாம பயந்து போகிறோம். While we walk through the way of wilderness, we get fear. சில நேரங்களில் வனாந்தரமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். Sometimes our life will be like a wilderness. வறட்சியாய் காணப்படும். It will be dry. சோர்ந்து போய் விடுவோம். We will get weary. நினைத்த காரியங்கள் நடப்பதில்லை. Whatever we think may not happen. இருந்ததெல்லாம் செலவழிந்து விட்டது. Whatever we have or spent. சரீரம் சோர்வடைந்து விட்டது. Our body gets weary. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. What we expected is என்ன not met. செய்வதென்றே தெரியவில்லை. We are not able to do whatever we want to. நாம் சில நேரங்களில் பயந்து போகிறோம். We get fear. சோர்ந்து போகிறோம். We get weary. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், The Lord tells you today, வனாந்தரத்தின் பாதையை கண்டு நீ பயந்து போகாதே. do not get fear because of the wilderness. வனாந்தர பாதையை கண்டு பயப்படாதே. Do not get fear because of the way of wilderness. பாலைவனத்தை கண்டு பயப்படாதே. Do not get weird. அங்கே உனக்கு நிழல் இல்லை என்று பயப்படாதே. Do not fear that there is no அங்கே shadow. தண்ணீர் இல்லை என்று பயப்படாதே. Do not fear there is no water. அங்கே ஆகாரம் இல்லை என்று பயப்படாதே. Do not fear there is no food. எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். I have prepared everything for you. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, In Deuteronomy chapter 8 verse 15 we can read. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிமா. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை தண்ணீர் இல்லாத, செழிப்பு இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத, வறட்சியான, பயங்கரமான வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். எதுக்காக ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு இந்த வனாந்தரத்தை, வனாந்தர வழியை, வனாந்தர பாதையை, வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், why does the Lord permit this way of wilderness sometimes in our lives? நம்முடைய வரப்போற நாட்களில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக, to give us a great blessing in the days that is coming forward. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, my dear brother and sister, இன்றைக்கு இருக்கிற உன் பாதையை கண்டு பயந்து போகாதே. do not get fear because of the way you are in today. இன்றைக்கு இருக்கிற வனாந்தரத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். do not get weary because of the way of wilderness. இன்றைக்கு இருக்கிற வறட்சியை கண்டு நீங்கள் பயந்து போகாதீர்கள். do not get fear because of the way that you have today. இன்றைக்கு இருக்கிற ஸ்தோத்திரம் வறுமையை கண்டு நீங்கள் பயந்து போகாதீர்கள். do not get fear because of the poverty you have today. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட நல்லவராய் இருக்கிறார். the Lord is good to give you a great blessing. இந்த வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். the Lord blesses you in this way of wilderness. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, in Isaiah chapter 43 verse 19 we can read, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says, I will do a new thing. இன்றைக்கு யாரெல்லாம் வனாந்தரத்தின் பாதையிலே போயிட்டு இருக்கீங்களோ, whoever is walking through the wilderness today, வறட்சியான பாதையில் போயிட்டு இருக்கீங்களோ, who is walking through a dry way, செழிப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ,
If you think there is no ஆசீர்வாதமே இல்லன்னு நினைக்கிறீங்களோ, if you think there is no blessing, இது என்னடா பாதைன்னு நினைக்கிறீங்களோ, if you think what kind of இதுல எப்படி தான் நான் நடத்த போறேன்னு நினைக்கிறீங்களோ, if you think how can I walk through இந்த வனாந்திரத்தை என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், how am I going to lead my family, என் பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறேன், how am I going to lead my children, என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேன், how am I going to lead my என் பிசினஸ் எப்படி நடத்த போகிறேன், how am I going to lead my business என்று நீங்கள் சோர்ந்து கிடப்பீர்களானால், if you are weary today, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். the Lord tells you a prophecy நான் today. உனக்கு வழியை ஏற்படுத்துவேன், I will make a way for you. உனக்கு ஒரு சிறப்பான வழியை நான் ஏற்படுத்துவேன், I will make a special உனக்கு way for you. ஆறுகளை உண்டாக்குவேன், I will make rivers நீ for உன்னை you. செழிப்பாக்குவேன், I will make you நீ prosper. செழிப்பாய் வாழ்வாய், You will live prosper. நீ இலை அதாவது கனிகள் தந்து நீ வாழ்வாய். You will live with giving fruits. ஆறுகளின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல செழிப்பாய் நீ வாழ்வாய். You will live like a plant that is planted near a river. வனாந்திர பாதையிலே சில நேரங்கள் மக்கள் நம்மை வெறுத்து விடுவார்கள். Sometimes people may hate us. Listen carefully. நமக்கு ஒண்ணு இல்லனா நம்மள யாரும் ஒருத்தனும் சட்டை பண்ண மாட்டாங்க. No one will consider us if we don't have காசு anything. இல்ல, பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, அறிவு இல்ல, அழகு இல்லன்னா ஒருத்தனும் தொட மாட்டான். If we don't have the status, no money, no one will bother about us. சட்டை பண்ணவே மாட்டான். They will not care about us. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? But how is our Lord? உன்னை வனாந்திர பாதையில விட பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், If he sees you in the way of wilderness, அன்பாய் பேசுவாராம். he will talk to you with love. நேசத்தோட பேசுவாராம். He will talk to you with love. மகிழ்ச்சியோட பேசுவாராம். He will talk to you with joy. ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் படித்து பார்க்கும் பொழுது, In Hosea chapter 2 verse 14 we can read. பைபிளை திறக்க மாட்டீங்களா? பைபிள் வேண்டாமா? அந்த ஸ்கிரீன்ல போடுறதுனால இத பாத்துறாதீங்க. பைபிளை தரங்க, டப்பு டப்பு டப்புன்னு தரங்க. படிமா. ஆயினும் இதோ நான் அவர்களுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பச்சமாய் பேசுவேன். அல்லேலூயா. வனாந்திரத்துல கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுவாராம்? How will the Lord talk to us in the wilderness? நாம் சோர்ந்து போன நேரத்துல கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுவார்? When we are weary, how will the Lord talk to us? மனிதர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? How will the men talk? நம்ம சோர்ந்து போய்ட்டோம்னா, when we get weary, நம்ம விழுந்து போய்ட்டோம்னா, when we fall, நம்மட்ட ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுனா, if we don't have anything, என்ன ஆட்டம் ஆடுனான்டா இவன். he did many things. என்ன திமிர் பிடிச்ச ஆடுனா. He was very proud. என்ன ஆட்டம். அவன் நட என்ன, உட என்ன, போடுற நெக்லஸ் என்ன, 24 கேரட் தான் போடுவாளாமே. என்ன ஆட்டம் ஆடினா அடங்கிட்டா பத்தியா. தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்க சொல்லுவாங்க, தெய்வத்தை சொல்லுவாங்க, அவர் இருக்கிறாராம். தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவ ஆட்டத்தில் அடக்கிட்ட. தெய்வம் அடக்கிறவர் அல்ல, பிசாசு தான் அடக்குவான். தெய்வம் உன்னை வாழ வைக்கிறவர். The Lord makes you live. Listen, உன்னை ஆசீர்வதிக்கிறவர். The Lord blesses you. பிசாசு உன்னை அழிக்கவும் கொல்ல வந்தான், என் ஆண்டவர் உன்னை வாழ வைக்கும்படி வந்திருக்கிறார். The Lord has come to make you live. ஒன்னு தெரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போகும்போது, வனாந்திரத்தில் நடக்கும்போது, யாரும் நம்மகிட்ட அன்பா பேசினாலும், நம்முடைய தகப்பன் நம்மை ரட்சித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்மோடு அன்பாய் பேசுவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். Even when we walk in wilderness, no one will share love with us, but the Lord is there for us. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மேல் அக்கறை உள்ள தெய்வம் ஐயா. The Lord cares for us. 3 நாட்கள் வனாந்திரத்திலே பிரசங்கம் பண்ணார் ஆண்டவர். The Lord was preaching in the wilderness for 3 days. 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணிருக்கார். He preached for 3 days. ஜனங்கள் முடிஞ்ச உடனே சோர்ந்து போய்டுவாங்கன்னு சொல்லி, after 3 days the people will become weary. அவங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புப்பா. The Lord said, give them food. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், Matthew chapter 15 32ல இருந்து வாசித்து பாருமா. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி படிமா வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும்? How will we get so much food for these people? வனாந்திரத்துல எப்படியா கிடைக்கும்? How will we get that in the wilderness? வனாந்திரத்துல எப்படி சாப்பாடு கிடைக்கும்? How will we get food in the wilderness? வனாந்திரத்துல எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? How will we get blessing in the wilderness? வனாந்திரத்துல எப்படி செழிப்பு கிடைக்கும்? How will we get prosperity in the wilderness? வனாந்திரத்துல எப்படி பிரச்சனை தீரும்? How will the problems be solved in the wilderness? நம்ம அழைத்த தேவன் வனாந்திரத்திலும் நம்மை போஷிக்கிறவர். The Lord who has called us will உன் வறட்சியிலும் உனக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றை திறப்பார். He will open the fountain. அவர் இல்லாதவளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம்.
He will call the nothing. உங்கள் வனாந்திர வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வம். He fulfills all your needs in the ways of wilderness. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். He is the God who you and me worship. வனாந்திரத்தில் உங்களை பாதுகாப்பார். He will protect you in the wilderness. வனாந்திரத்தில் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். He will cleanse your sins in the வனாந்திரத்தில் உங்களை போஷிப்பார். He will feed you in the wilderness. வனாந்திரத்தில் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். He will lead you wonderfully in the wilderness. உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. Nothing can destruct you. வனாந்திரத்தை கண்டு பயந்து விடாதீர்கள். So do not fear. இன்றைக்கு அநேகருக்கு வனாந்திரத்தை கண்டு பயம். Many people fear about the wilderness. இந்த வனாந்திர பாதையில நாம் ஒன்று செய்ய வேண்டும். We need to do one thing in the wilderness. இந்த நிமிஷம் மட்டும் தூங்குறவங்க கூட கொஞ்சம் கவனிச்சிடுங்க. Even if you are sleeping, you need to இந்த listen now. வனாந்திர பாதையில நாம் ஒன்று செய்யணும். We need to do one thing in the wilderness. நம்ம இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும். We need to depend upon Jesus. உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Songs of Solomon you can read. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அவர் நேசர் மேல் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு. We need to depend upon our lover. மனவாட்டியே, சபையே, my dear church, நேசர் மேல சார்ந்துக்கணும். you need to depend upon your lover. நேசர் மேல சார்ந்துக்கணும். You need to depend upon your lover. இவர்தான் என் நேசர்னு வச்சுங்களேன். இவர்தான் என் நேசர். நான் என்ன பண்ணோம், என்னுடைய கஷ்டத்திலே, என் துன்பத்திலே, என் பாடுகளிலே, என் நிந்தைகளிலே, என் அவமானங்களிலே, என்னுடைய குறைபாடுகளிலே நான் எங்க சாயணும் தெரியுமா? சில நேரங்களில் பஸ்ஸில் போனால் அது ஒரு பெரிய சோதனை. அது என்னவோ அப்போல்லாம் குண்டாக இருந்தேன், இந்த பக்கம் ஒருத்தர் சாஞ்சிக்குவா, இந்த பக்கம் ஒருத்தர் சாஞ்சிக்குவா, அந்த நடு சீட்டு கிடைச்சாவே பிரச்சனை தான். நானும் பார்ப்பேன், இலைப்பாறுவதற்கு நான் தான் இவனுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கேன். இலைப்பாறட்டோன்னா என்ன தான் இப்படி பண்ணாலும் அவன் எழுந்துக்க மாட்டான். ஏன்னா என்னுடைய 2 ஷோல்டர் அவங்க 2 பேருக்கும் பெரிய இலைப்பாறுதல். நானே அவர்களுக்கு இலைப்பாறுதலாக இருப்பேன். ஆனால் நம்முடைய மகா பெரிய தெய்வம் நமக்கு எவ்வளோ பெரிய இலைப்பாறுதல். அவர் மேலே சார்ந்துக்கிடுங்க. You need to depend upon him. ஒரு பாட்டு உண்டு இல்லம்மா, என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட தனனனனனனி டப்பு டிப்பின் போடுங்கப்பா. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன், என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். இவனுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு நாளைக்கு தான் முடியும் போல் இருக்கு. இப்போ பாட்டு புக்கு தான் பாடிடுவோமா? பாடலாமா எல்லாரும்? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன், என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். ஹல்லேலூயா. அப்புறம் போடுங்க தம்பி, முடிஞ்ச உடனே போடுங்க. நேசர் மேல் சார்ந்து கொள்வோம். நேசர் மேல் சார்ந்து கொள்வோம். We need to lean upon our beloved. நேசர் மேல் சார்ந்து கொள்வோம். We need to lean upon our யார் மேல சார போறீங்க? யார் மேல சார போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சார போறீங்க? ஐயா மாருங்க, நேசர் மேல சார போறீங்களா, மனைவி மேல சார போறீங்களா? மனைவி மேல சாராதீங்க. உங்க அப்பா தான் வசதியா இருக்கிறாரே, இப்போதான் ரிட்டையர்ட் ஆகிட்டு 25 லட்சம் வந்ததே, ஒரு 5 லட்சம் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வையேன், அப்புறம் கொடுத்துடலாம். வேண்டாம். உன் மேலே அன்பாக இருக்கிற மனைவி கூட விரோதி ஆகிடுவா. எங்கள் அப்பா வாங்கின பணம் உனக்கு கண்ணுக்கு பிடிக்கலையா, 5 லட்சம் கேட்குறியே, எவ்வளோ பணம் கொடுத்தார் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுவா. உனக்கு அங்கேயும் வனாந்திர வாழ்க்கையாக போயிடும். நமக்கு ஒரு அற்புதமான நேசர் இருக்கிறார். அவர் மேலே நாம் சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய வனாந்திர வாழ்க்கை செழிப்பாய் மாறும். பாவமாக சொல்லுங்க, சோத்ரா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு தான் பிரசங்கம் செய்வீங்க. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? பாவமா? ஆமென். இந்த மாஸ்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா? பிரசங்கியார்களுக்கு பேசுகிறாங்களா இல்லையா, பாடுறாங்களா இல்லையா, துதிக்கிறாங்களா இல்லையா, சோத்திரம் தூங்குறாங்களா இல்லையா, கண்டே பிடிக்க முடியல. அது மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டால் ஒன்றும் புரியல. நானே உன்னிப்பாக கவனிக்கிறேன், என்ன பண்ணுது ஆத்மா கை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. சில பேர் தூங்கும் போது கூட ஆடிட்டு இருக்கும் கை. சில பேர் எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டிமா ஜோமன் வரும், அது உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் கை ஆடிட்டு இருக்கோம், அப்படி ஆடிட்டு இருக்கோம், காலும் ஆடிட்டு இருக்கோம்.
அது அது வந்து நரம்பு தளர்ச்சி. இங்கே நமக்கும் நிறைய பேர் அது பாட்டு கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே கை தட்டுது பார்த்து. அது ஒரு கிருபை, விசேஷ கிருபை. அங்கே பாட்டு வேறு பாட்டு போவோம், இது பாட்டு ஒரே டைமிங் தட்டிகிட்டு இருக்கோம். அதனால் அதை பார்த்தோம்னா நமக்கு பாட்டு வராது. அது ஒரு கிருபை. இந்த பிரசங்கத்தை பெங்களூரில் பண்ணியிருந்தா துள்ளி குதிச்சிருக்கோம். பாவம். ஒரு அம்மா சொல்லுது, அங்கேயே போய் பண்ணுறதானே, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குது என் மைண்ட் வாய்ஸில். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுங்கள். வனாந்திரத்திலே ஆண்டவர் உனக்கு பெரியவராகவே இருக்கிறார். The Lord will be great in the wilderness. அதனால பயப்படாதீங்க. So do not fear. வனாந்திர வாழ்க்கை உங்களை ஒண்ணும் பண்ணாது. The way of wilderness will not do anything. வருங்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் சில நேரங்களில் நம்மை அவர் அப்படியே நடத்துகிறவராய் இருக்கிறார். The Lord will lead us through wilderness because of the குடும்பத்தில் இருக்கிற வனாந்திரத்தை கண்டு கண்ணீர் விடாதே. So do not shed tears because of the வனாந்திரத்திலும் என் நேசர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்கள். You need to say the Lord is enough for me. தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்கள். You need to say the Lord is enough for me. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. Hallelujah. ரெண்டாவது ஏன் பயம் வருதுன்னா மக்களுக்கு, Secondly, why do people get fear? யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். In Exodus chapter 14 verse 10 we can read. பார்வோன் சமீபத்து வருகிற போது, பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். யாரை பார்த்து? பார்வோன் பின்னே வருகிறதை கண்டு. They saw that the Pharaoh was nearing them and they were in fear. பின் தொடர்ந்து வருகிற பார்வோனை கண்டு பயந்தார்கள். They feared because of the Pharaoh who was following them. ஐயா, இந்த ஜனங்கள் எவ்வளவு அற்புதத்தை பார்த்தவங்க தெரியுமா? Do you know how many wonders these people have seen? கர்த்தர் செய்த அற்புதங்கள் 10 விதமான அற்புதங்களை பார்த்தவர்கள். They saw 10 kinds of wonders the Lord did. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நடத்திட்டு வரார். How wonderfully is the Lord leading them. ஆனாலும் பயம். In spite of that they got fear. ஆனாலும் பயம். In spite of that they got fear. Hallelujah. ஆனாலும் பயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படின்னா, இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாலும் சில நேரங்களில் நமக்கு ஒரு பயம் வந்துறதான் செய்யுது. Even if the Lord has led us so wonderfully, sometimes we get fear. தொடர்ந்து வருகிற உபத்திரவங்கள், the struggles that follow us, தொடர்ந்து வருகிற வேதனைகள், the tribulations that தொடர்ந்து follow வருகிற us, பிரச்சனைகள், all the problems that follow us, தொடர்ந்து வருகிற கஷ்டங்கள், all the problems that follow us, தொடர்ந்து வருகிற வேதனைகள், all the sufferings that follow us, எல்லாவற்றிலும் சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு பயத்தை உண்டுதான் பண்ணுகிறான் பிசாசு. Sometimes the Satan creates fear in us because ஒருவேளை நீங்கள் அந்த பாதையில போயிட்டு இருக்கலாம். Maybe you might be walking in that way. ஜான் முன்னேறி போனால் முழம் சறுக்குகிறதே. எப்போது பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, எப்போது பார்த்தாலும் என்ன வருனே தெரியலையே என்ற ஒரு பயம் உங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம். Sometimes you may get fear that if I move forward a little, I take 2 steps back. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க. The Lord says, do not fear. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். I tell you a prophecy today. உனக்கு பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், இதை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா, முன்னோக்கி செல்ல உங்களுக்கு ஒரு புது பாதையை திறப்பார். புது பாதையை திறப்பார். The Lord will make a new way for you. பின் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே. Do not get fear because of the problems that follow you. கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். The Lord is going in front of you. கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிறார். He makes the crooked ways perfect. கரடு முரடான பாதைகளை உனக்காக செவ்வையாக்குகிறார். He makes all the crooked ways perfect for you. செங்கடலையே கர்த்தர் திறந்து விடுகிறார். The Lord parted the Red Sea for you. அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவை கர்த்தர் உடைக்கிறார். The Lord broke down Jericho. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வருகிற பிரச்சனைக்கு அவர் இடம் கொடுப்பதே கிடையாது. The Lord never gives space for the problems that follow. நீங்கள் பிரச்சனையை பார்க்காதீர்கள். Do not look at the problems. கர்த்தரை பாருங்கள். You need to look at the Lord. கர்த்தரை பார்த்துவிட்டு you need to look at the Lord. அதுக்கப்புறம் மெதுவா திரும்பி பாருங்க. And after that you can turn back. அங்கே தொடர்ந்து அந்த பார்வோனை நீங்கள் காணாமல் இருப்பீர்கள். You might not be able to see the Pharaoh that was following you. வேதம் அழகாய் சொல்லுகிறது. The Bible says beautifully. உங்களோடு யுத்தம் பண்ணினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். You will not be able to find those who wage war. நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். As a prophecy I tell you today. உங்களை
தொடர்ந்து வந்த பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். You will search for the Pharaoh that was following you. உங்கள் உபத்திரவத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். But you will not be able to find the problems that were following you. உங்களை பயமுறுத்தின பொல்லாத ஆவிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். You will not be able to find the evil spirits that கர்த்தர் were உங்களுக்கு ஒரு following புது you. பாதையை திறப்பார். The Lord will make a new way for you. உங்களுக்காக கர்த்தர் கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார். The Lord will make all the crooked ways perfect நாம் for you. ஆராதிக்கிற ஆண்டவர் பயங்கரமானவர். The Lord that we worship அவர் is மகத்துவமுள்ள great. ஆண்டவர். He is அவர் wonderful. பெரிய ஆண்டவர். He is a great அவர் Lord. அதிசயமான ஆண்டவர். He is a wonderful Lord. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing that the Lord cannot இந்த do. அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளிலே பயந்து கிடக்கிற உங்களுக்கு இன்றைக்கு செய்து முடிப்பார். The Lord will do this wonder for you that you are in fear. பயம் ஏன் வருது? Why do we get fear? பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள். Because of the problems that follow us. இப்பதான் பையன் பிரச்சனை முடிச்சா உடனே பெண்ணு பிரச்சனை. Only now I got solved the son's matter. இப்பதான் ஒரு பெரிய கடன் அடிச்சா இன்னொரு கடன் வந்துடுச்சு. I just got all the. இப்பதான் இந்த ஆபரேஷன் முடிஞ்சு மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் வந்துட்டு. Just now this operation was over. Now another operation is coming. இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டா மறுபடியும் ஒரே போராட்டம் ஆயிடுச்சு. Only now I took a breath and the next problem. இப்பதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரும். When will I get a deliverance? இன்றைக்கு தான் உங்களுக்கு விடிவு காலம். Today is your deliverance. இன்றைக்கு உங்களுக்கு விடிவு காலம். Today is your deliverance. அம்மா இன்றைக்கு உங்களுக்கு விடிவு காலம். Today is the deliverance for you. நீங்கள் கரையேற போகிற காலம் இது. You are going to go to the நீங்கள் shore. கரையை கடக்க போகிற நேரம். You are going to cross the நீங்கள் shore. சுகமடைய போகிற நேரம். You are going to be healed today. வஸ்திரத்தை தொடுவதற்கு இன்னும் ஒரு முழம் தான் இருக்கிறது. You just have 1 yard more to அதற்குள்ள touch the பல floor. இடர்கள் வரத்தான் செய்யும். And you will get a lot of. வஸ்திரத்தை தொட போகிறாய். You are going to touch the cloth. அற்புதம் நடக்க போகிறது. The miracle is going to நீங்கள் happen. சுகமடைய போகிறீர்கள். You are going to be healed. நீங்கள் கரையேற போகிறீர்கள். You are going to go to the other shore. தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். The Lord is going to make you joyful. இந்த கரையிலே பயந்த மக்கள் The people who were in fear அந்த கரையிலே சந்தோஷமாய் பாடி துதிக்கிறார்கள். On the other shore they were இன்றைக்கு rejoicing. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி கலிகூர பண்ணுவாராக. The Lord will take you through the way of salvation. தைரியமாய் சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளை அழித்து போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான பாதை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. With great courage I can say that the Lord will destroy all the problems that were following you. பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் கண்டு கவலைப்படாதீங்க. Do not worry about the problems that follow you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். The Lord will be with you. மூன்றாவது ஏன் பயம் தெரியுமா? Thirdly, why comes the fear? 1 சாமுவேலின் புத்தகத்திலே 1 Samuel 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, chapter 30 verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. இங்க தாவீதுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. Now David got a great fear. என்ன பயம்னா, what was that fear? இதுவரை சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு. He lost all the wealth that he had gathered. இதுவரை சேர்த்து வைத்த சொத்துக்கள், all the wealth that he had gathered. ஆடுகளை சேர்த்தான். He gathered a lot of மாடுகளை சேர்த்தான். He had lot of ஒட்டகங்களை சேர்த்தான். He had lot of உடைமைகளை சேர்த்தான். He had many 5 மனைவிகளை சம்பாதித்தான். He had earned 5 wives. பிள்ளைகளை சம்பாதித்தான். He had many children. பிள்ளைகளை பெற்றெடுத்தான். He begat many கூட children. நண்பர்கள் 400 பேர், அனாதையா கடந்த இவனுக்கு 400 பேர் நண்பர்கள் வந்து விட்டார்கள். He had 400 friends. எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. He got a situation where he had to lose. ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். A person came and took away மனைவி, everything. பிள்ளைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். Wife, children and everything was taken ஆடு away. மாடு எல்லாம் போச்சு. Goats and the cows, everything was gone. போதாததுக்கு இருக்கிற வீட்டையும் தீ கொளுத்தி விட்டு போயிட்டான். And even the house was put on fire. வீடும் அழிஞ்சு போச்சு. Even the house was தங்க destroyed. இடம் இல்ல. He did not have a home. எல்லாம் போயிருச்சு. He lost everything. பயந்து போய் நிக்கிறான். He was in fear. அழுவதற்கு அவனுக்கு பலன் இல்லையா? He did not have strength to cry. அந்த அதிகாரத்துல முதல்ல இருந்து நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க, அழுவதற்கு பலன் இல்லையா? He did not have the strength to cry. சோர்ந்து போய்ட்டானா. He got weary. போதாதுக்கு கூட இருக்கிறவெல்லாம் கல்லெறிய பார்க்கறான். Now all the people who were around him, இவனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், all the people who gathered blessings because of him, தாவீதால வாழ்க்கை உண்டாச்சு. because of David they got life. தாவீதால உயர்வு உண்டாச்சு. They got upliftment because of தாவீதால David. ஆசீர்வாதம் உண்டாச்சு. Because of David they got blessings. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இப்ப கல்லெறிய கல் எடுத்துக்கிட்டாங்களாம். Now who were blessed because of David they took stones to stone. உன்னால தான எனக்கு நஷ்டம். Who was உன்னால தான எனக்கு இந்த பாடு.
Because of you I got this உன்னால loss. தான் இந்த சோர்வு. Because of you I got this weariness. ஆரம்பிச்சிட்டாங்க. They started to take stones. ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். But David encouraged himself. எனக்கு அன்பானவர்களே, My dear children of God, இன்றைக்கு நமக்கு अनेகருக்கு என்ன பயனா? எதனால பயனா? many people have this fear. சம்பாதித்து வைத்ததை இழப்பதினாலே. Because they lose whatever they have earned. சொத்துக்களை இழப்பதினாலே. Because they lose their wealth. ரட்சிப்பை இழப்பதினாலே. Because of they lose their மகிழ்ச்சியை salvation. இழப்பதினாலே. Because they lose their joy. ஆசீர்வாதங்களை இழப்பதினாலே. Because they lose the blessings. நிறைய பேர் பயந்து தற்கொலைக்கு போகிறார்கள். Many people run towards இனி வாழ முடியாது. இனி வாழ முடியாது. I cannot live anymore. எல்லாம் போயிருச்சு. I lost everything. இனி நான் எப்படி வாழ்வேன்? How will I live anymore? பயந்து தற்கொலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். They want to commit suicide. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா, But the Lord gives us a great word today. பயப்படாதே. Do not fear. பயப்படாதே. Do not fear. நீ இழந்ததை இரட்டிப்பாய் நான் உனக்கு தருவேன். I will give you 2 times whatever you have lost. எதை இழந்திருக்கிறீர்களோ, Whatever you have நீங்கள் lost, எதை இழந்தீர்களோ, what you lost, அதை கர்த்தர் இந்த நாளிலே இரட்டிப்பாய் உங்களுக்கு தர வல்லமையுடையவராய் இருக்கிறார். the Lord has power to give you that 2 times. உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு உங்களை தூஷிக்கிறார்களா? Or the people who were blessed because of you, நீங்கள் உயர்த்தி விட்ட மனிதர்கள் உங்களை நிந்திக்கிறார்களா? are they ignoring you? உங்கள் நிழலிலே வாழ்ந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா? Or the people who lived in under your shadows coming against உங்களை you? பார்த்து உதட்டை பிதுக்குகிறார்களா? Are they squeezing their lips? உங்களை நிந்திக்கிறார்களா? Are they ignoring you? உங்களுக்கு அழ பலன் இல்லையா? Do you not have the strength to இனி cry? இதை எப்படி நான் சம்பாதிக்க போகிறேன் என்ற சந்தேகங்கள் வருகிறதா? Do you get doubts? How am I going to earn this? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. என் தேவன் பரலோகத்திலிருந்து உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். The Lord is good to bless you from the heaven. இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் யோபுக்கு எப்படி இரட்டிப்பாய் கொடுத்தாரோ, As the Lord gave everything that Job lost 2 times. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, This Bible verse says, தாவீது ஒன்றையும் இழக்காமல், David did not lose anything. ஒன்றையும் இழக்காமல், David did not lose ஒரு anything. பொருளையும் இழக்காமல், He did not lose a thing. எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். He was able to கர்த்தர் gather அவனோடு everything கூட back. இருந்தார். The Lord was with him. தைரியமாய் சொல்லுகிறேன் தெய்வ மக்களே, With a great courage I நீங்கள் can say, எல்லாவற்றையும் மீட்டெடுப்பீர்கள். you will be able to நீங்கள் recover எல்லாவற்றையும் everything back. மீட்டெடுப்பீர்கள். You will be able to recover ஒன்றையும் நீங்கள் everything back. இழப்பதில்லை. You will not lose உங்கள் anything. ரட்சிப்பை நீங்கள் இழப்பதில்லை. You will not lose உங்கள் your அபிஷேகத்தை salvation. நீங்கள் இழக்க மாட்டீர்கள். You will not lose your கர்த்தருக்குள் joy. திடனாயிருங்கள். You should be தைரியத்தோடு encouraged in the Lord. நில்லுங்கள். You should stand சோர்ந்து with போகாதிருங்கள். encouragement. Do not get weary. அத்தைரியப்படாதிருங்கள். Do not be desperate. பயப்படாதிருங்கள். Do not get fear. இரட்டிப்பான நன்மையை தருவேன். I will give you 2 இன்றைக்கு times. தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், The Lord says, I will give தலைக்கு you மேல that கையை today. தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவாராக. The Lord will give you a 2-fold blessing today. Praise God, hallelujah. ஆகவே பயம் வேண்டாம். So do not fear. எதுக்காக நம்ம பயப்படணும்? Why should we fear for? மனாந்தர வாழ்க்கையா? Do you have a wilderness? கர்த்தர் அங்கே உன்னோடு இருப்பார். The Lord will be with you. பிரச்சனைகள் தொடர்ந்து வருதா? Or problems coming after you? கர்த்தர் உனக்கு புது பாதையை திறப்பார். The Lord will open a new way for you. எதையாச்சும் இழந்திருக்கீங்களா? Have you lost anything? இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார். The Lord will give you 2. எத்தனை பேர் கொஞ்சம் வெளிச்சம் வருது? How many of you get enlightenment? கர்த்தர் என்னோட பேச வேண்டும் என்று வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆசீர்வாதம் உண்டு. Those who wanted to, நான் ஒரு தகப்பனாய் சொல்கிறேன், as a father I tell you, இங்க வந்து தூங்குறவங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். the Lord will bless even those who sleep here. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர நல்லவராய் இருக்கிறார். The Lord is going to give you a great blessing. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். Do not get weary. விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Do not leave your faith. விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Do not leave your faith. கர்த்தருக்குள் திடன்படுங்கள். You should be encouraged in the Lord. வனாந்திரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். Even in the wilderness the Lord was with me. வனாந்திரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட The இருக்கிறார். Lord was with me in the wilderness. சோதனைகள் தொடர்ந்து வந்தாலும் எனக்கு ஒரு புது பாதையை கர்த்தர் திறப்பார். Even if temptations follow me, the Lord will open a new way for me. 10 முறை சொல்லுங்க, நான் எதையும் இழப்பதில்லை. 10 times you need to say, I will not lose anything. சொல்லுங்க, நான் எதையும் இழப்பதில்லை. வாய் திறந்து சொல்லுங்க, நான் எதையும் இழப்பதில்லை. இழந்தவர்கள் 20 முறை சொல்லுங்க. இதுவரை இழக்காதவங்க 10 முறை சொல்லுங்க, நான் எதையும் இழப்பதில்லை. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் எதையும் இழப்பதில்லை.
என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் திடன் கொண்டானாம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He encouraged himself in the Lord. தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான், தைரியப்படுத்திக்கிட்டான். David encouraged himself in the Lord. அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of that? ஒன்னும் இழக்க மாட்டேன், I will not lose anything. என்னை நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். The Lord who led me till now will lead எல்லாவற்றையும் me. மீண்டும் பெற்றுக்கொள்வேன். I will recover everything back. வீட்டை இழந்திருக்கீங்களா? Have you lost your home? பெற்றுக்கொள்வீர்கள். You will receive that. ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீர்களா? Have you lost your blessings? பெற்றுக்கொள்வீர்கள். You'll receive that. உங்களிடத்தில் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டார்களா? Have they cheated you? பெற்றுக்கொள்வீர்கள். You will receive your money back. ரட்சிப்பை இழந்துட்டீங்களா? Have you lost your salvation? தன்னை திடப்படுத்துங்கள். You need to. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். I will recover. நான் இருளிலே இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். Even if I am in dark, the Lord will be வார்த்தையை light. சொல்லிக்கொண்டே இருங்கள். You need to keep telling this word. பயம் எதனால வருது தெரியுமா? ரொம்ப Do you know why you get fear? விசுவாசம் குறையும் போது ரொம்ப பயம் வரும். When there is lack of faith, there is இதை நான் ஒரு fear. பாயிண்டாகவே சொல்லுகிறேன். I want to tell நான்காவது this. எதற்காக பயம் வருது, எப்படி பயம் வருது தெரியுமா? Fourthly, how does fear நம்முடைய come in? விசுவாசத்தை நாம் இழக்கும் பொழுது, When we lose our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் இழக்கும் பொழுது, When we lose our faith. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறக்கும் பொழுது, When we forget the word of God. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மறக்கும் பொழுது, When we forget the promises the Lord has kept for us. இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் பாருங்க. I want to tell you something today. மனிதர்கள் வாக்கு பண்ணியிருப்பார்களானால் மறந்து போவார்கள். Men may promise something and they may forget. ஆனா தேவன் வாக்கு பண்ணா ஒரு நாளும் மறக்க மாட்டாருங்க. But if the Lord promises something, the Lord will never forget. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். He promised Abraham, உன் சந்ததி பூமியின் மணலத்தனையா இருக்கும்னு. your generation will be like the sand. இப்போ இவருக்கு 100 வயசு ஆயிட்டு. Now he was 100 years old. எப்போ இவர் பிள்ளைய பெற்று எப்போ சந்ததி உருவாகிறது? When will he get a son and when will he have அந்த generation? அம்மாக்குள்ள கொஞ்சம் சிரிப்பு கூட வந்துட்டு. Even his wife started to ஆனா smile. கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா? But the Lord has told. நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு 100 வயசுல 200 வயசு ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றாம விடவே மாட்டார். Even if Abraham was 200 years old, the Lord will fulfill his word. 100 வயசு ஆபிரகாம் மறந்து கூட போயிருப்பார். Abraham might even forget. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து கூட போயிருக்கலாம். Abraham may even forget the word of. ஏன்னா அவ்வளவு பலவீனம் இருக்கு. But because he was so சரீரம்லாம் செத்து போச்சு. because his body was very weak. வயசானவங்களுக்கு என்ன தோணும்? What will an old man think? வயசானவங்களுக்கு என்ன தோணும்? What will an old man think? கிறிஸ்தவ வயசானவங்களுக்கு, இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட வயசானவங்களுக்கு என்ன தோணும்னா, பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், இப்படி தோணும். அதே கதி தான் ஆபிரகாமுக்கும். ஆனால் ஆபிரகாம் பர்சன், ஆபிரகாமே தைரியமாக நில்லு, என்கிட்ட உத்தமனா நட. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன், தைரியமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 100வது வயசில் குழந்தைய கொடுக்குறாருங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இது எதை காட்டுகிறது என்றால், What does this show? அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் சாகவே மாட்டோம். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்காரு? Whatever he has promised you. வாக்குனாவே என்னன்னு தெரியாமல் சில விசுவாசிகள் உண்டு. There are many believers who do not know what is a promise. உன்னை வாளாக்காம தலையாக்குன்னு வாக்கு பண்ணியிருக்காரு இல்லையா? The Lord has said you will not become a tail but இங்க இருக்கிற யாரும் வாள் கிடையாது, எல்லாம் தலை. நாம தான் தலை. we are all the heads. சொல்லுங்க, தலை தோத்துறோம். நமக்கு மேலே ஒரு தலை இருக்கு, அவர் தான் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னா தலையில உன்னை உயர்த்துவார். It means he will உன்னை exalt you. மேன்மையாக வைப்பார். He will glorify you. கீழாகாமல் மேலாவாய். He will not. வாக்கு தத்தங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். You need to memorize the promise verses and you need to இப்பொழுது confess இருப்பதை பார்க்கலாம். உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. Lord, you said you will bless me 1,000 times. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பேன் சொன்னீங்களே, ஆசீர்வதிங்க. You said you will make my name proud. You need to bless me, Lord. என் சத்துருக்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்துவேன் சொன்னீங்களே, உயர்த்துங்க. You said you will exalt my head amongst my மன enemies. விருப்பத்தின்படி உனக்கு தந்தலி உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன் சொன்னீங்களே, செய்யுங்கப்பா. Lord, you said you will give according to my desires. நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில் நீ சொல்லி இருக்கீங்களே, செய்யுங்கப்பா. You said I will lend to other. வசனத்தை அனுப்பி என்னை சுகமாக்குவேன் எழுதப்பட்டிருக்கே, செய்யுங்க ஆண்டவரே. You said you will heal with your word. You need to do, Lord. விசுவாசம் வேண்டாம், விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. You need to talk the words of faith. ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்குன்னா நாவல தான் இருக்கு.
You have blessings and curses only. மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கு. You have death and life in your tongue. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் சபை. Today the church need to take a decision. சொல்லிட்டே இருங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். Lord, I will be blessed. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். You need to say, Lord, I'll be blessed. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். Lord, I'll be blessed. நான் செழிப்பாய் இருப்பேன். I'll be prosperous. நான் நல்லா இருப்பேன். I'll live well. நான் நல்லா இருப்பேன். I will live well. நான் நல்லா இருப்பேன். I will live well. நான் நல்லா இருப்பேன். I will live well. நான் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். The Lord will take me to higher places. சொல்லிட்டே இருங்க. என்னாமத்தின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்ப்போம்னா, if you read Numbers chapter 13, அங்கே 12 பேரை வேவு பார்க்க அனுப்புவார் மோசே. Moses sends 12 men to spy. போய் கானானை பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்புவார். Go to Canaan to spy, he says. அந்த 12 பேரும் போய் சுத்தி பார்த்துட்டு அதுல 10 பேர் பேசுவாங்க பாருங்க. 12 people went and 10 of them spoke. என்ன பேசுவாங்க தெரியுமா? 27ஆம் வசனத்தை வாசிமா. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல தேசம்தான். இது அதனுடைய கனி. இது பாரு, நல்ல கனி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பாரு. ஆனாலும் அதான் அங்கதான் அவிசுவாசமே. அதான் செய்வாரு, ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு நல்லது. அந்த ஆனாலும்ன்ற வார்த்தை சில நேரங்கள்ல பெரிய குழப்பத்தை உண்டு. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், நம்மளை விட பெரிய பலவான்கள். நான் சொல்றேன், உங்களை விட பலவான் இந்த உலகத்திலே இல்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன பலன் கொடுத்திருக்காரு சொல்லுங்க பாப்போம். வெரி குட். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். The strength of an unicorn is given unto us. எப்படிப்பட்ட பலன் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பலன் கொடுத்திருக்கிறார். The Lord has given us the strength. 100 வயது கிழவனும் என்ன சொல்லணுமாம்? What should a 100-year-old man should say? நான் பலசாலி, நான் பலவான் என்று சொல்லணுமா? I am strong, he should say. யாரும் 100 வயது இல்லையே. No one is 100 years old. அப்ப நம்ம எல்லாரும் சொல்லணும், நான் பலசாலி. So we need to say, I am strong. நான் பலவான். சொல்லுங்க, நான் பலவான். அவன் சொல்றான், அவங்க எல்லாம் பலவான்கள். And these people said they are strong. பலவான்கள். 27 சொல்லி போடுப்பா. பலவான்கள், பலவான்கள். 27 போடுப்பானா எக்கச்சக்கமா. எங்க இருக்க? பலவான்கள். 28 பலவான்கள். எங்கம்மா படிச்ச அந்த வசனத்தை? ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பான். பலவான்கள். இவன் சொல்றான் வாயில என்ன சொல்லிட்டு இருக்கான்? அவங்க பலவான்கள், அவங்க பெரியவங்க, நம்மளால முடியாது. ஐயோ, அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பெரிய தேசம். அங்க யார் இருக்கிறதா? ஏனோக்கின் குமாரர்களை பார்த்தோம். அவங்களாம் எப்படி இருப்பாங்களா? 29ஆம் வசனத்துல அவங்க எப்படி, ஏனோக்கின் குமாரர்கள் எப்படி இருக்கிறாங்க? படிப்பா, போடுமா, படிமா. ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கு தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். அவங்களும் பயங்கரமான ஆட்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். 31ஆம் வசனம் போடுது. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. பாருங்க, நீங்க இங்க படிக்கிறது ஒரு கொலாப்ஸா இருக்குது. 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் நோட் பண்ணிடுங்க. அதுல இந்த 10 பேரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நம்மளால முடியாது, அவங்க பலசாலிங்க, அவங்க நம்ம கஷ்டம், ஐயோ அது கஷ்டம் அப்படின்றாங்க. ஆமென். 31ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட என்ன பண்ணலாம்? எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர் நம்மை பார்க்கலும் பலவானது. இவனுங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடியாது 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 முடியாது, ஐயோ பெருசு, முடியாது. ஆனால் காலேப் மட்டும் சொல்கிறாரு, யோசுவா சொல்கிறாரு, எளிதாய் அதை நாம் என்ன பண்ணலாம்? பிடிச்சிடலாம்.
எளிதாய் நம்ம பிடிக்கலாம். எளிதாய். 32 33 கூட போடுங்க, படிச்சிரும். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். அவிசுவாசத்தை உண்டு பண்ணினார்கள். They created lack of faith in there. 10 பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். All the 10 people were saying this. 10 பேரை தான் சொல்றேன். All the 10 people were creating a disbelief. It is not possible. நடக்காது. It won't happen. நான் இப்ப சொல்றேன், நம்ம வீட்ல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்ல 4 பேர் சொல்லுவாங்க, அப்பா இது முடியாதுப்பா, இது நடக்காதுப்பா, அது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எத்தனை பேர் சொல்றான்? அப்பா சொல்றார் முடியும், இப்படி சொல்லுவோம். அப்பா விட அம்மா சொல்லுவோம், அம்மா ஏங்க முடியுங்க, நடக்குங்க, கத்தர் கொடுத்துருவாருங்க. அது எப்படி முடியும்? உனக்கு என்ன தெரியும்? ஸோ அம்மா முடியும்னு முக்காடு போட்டு தோத்திரம் பண்ணிட்டு தான் முடியுமா? போ வேலையை பார்த்துட்டு. கூட 2 பிள்ளைங்க வந்து சொல்லும், அம்மா அது ஒரு லூசு டாடி விடுங்க. நம்முடைய விசுவாசத்தையே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய பண்ணுவாங்க. 4 மெஜாரிட்டியாக இருக்குது, 4 மெஜாரிட்டி முடியாது. அது எப்படி முடியும்? ஜெபம் பண்ண முடியாது. இதில் வர சென்டிமெண்ட்டாக பேச சென்ஸ் கொடுத்துருக்காரு கர்த்தர், தெரியுமா? ஞானம் கொடுத்துருக்காரு. ஞானம் இல்லாமல் விசுவாசத்துக்கு ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லையா? விசுவாசத்தினால எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is impossible to please the Lord without faith. Hallelujah. Hallelujah. இருதயத்தை திடனற்ற பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says they discouraged them. Hallelujah. ஆனா யோசுவாவும் காலேப் மட்டும் சொன்னாங்க, but Joshua and Caleb said, அந்த தேசம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, no matter how the country is, நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். but the Lord has already told us, அங்க பலவான் இருக்கட்டும், let there be strong men, அங்க தடிமாடு இருக்கட்டும், அங்க எவனாவது இருக்கட்டும், let there be anyone there, கானானியர் இருக்கட்டும், let there be Canaanites, எமோரியர் இருக்கட்டும், let there be Amorites, படிச்ச மேதைகள் இருக்கட்டும், let there be educated scientists இருக்கட்டும், let there be scientists. ஒண்ணு அதை பத்தி கவலைப்படாத. We should not worry about that. நமக்கு என்ன ஒரு தைரியம்னா, what kind of faith should we have? ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, the Lord has promised me, எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. he said I will give unto you. அத ஒருவனும் தொட முடியாது. no one can touch அவர் சொல்லிட்டார். the Lord said, so எனக்கு தான். it is for me. அவிசுவாசம் பயத்தை உண்டு பண்ணும். lack of faith will create fear. ஆனால் விசுவாசம் தைரியத்தை உண்டு பண்ணும். but faith will create joy. இன்றைக்கு நான் உங்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றேன். I will tell you a wonderful word. விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். you need to say the விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். you need to talk the words of faith. நடக்கும். it will happen. நடக்கும். it will happen. முடியும். it is possible. செய்வார். the Lord will do. பார்த்துக்கொள்வார். the Lord will protect us. இழக்க மாட்டேன். I will not lose anything. வனாந்திரத்தில் நடந்தாலும், even if I walk in the wilderness, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். the Lord will be with me. என்னை சோதனைகள் தொடர்ந்து வந்தாலும், even if temptations follow me, எனக்கு ஒரு புது பாதையை திறப்பார். the Lord will open a new way. ஆசீர்வாதமாய் தான் இருப்பேன். I will be blessed. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். I will be blessed. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், any situation may come, என்னுடைய பாதையிலே, even in the way, என் பிரயாணத்திலே, during my journey, கடல் கொந்தளித்தாலும், even if என் கப்பல் என் குடும்பமே முழுகிறதை போல இருந்தாலும், even if my family is about to sink, ஆண்டவர் என்னை கரை சேர்ப்பார். the Lord will take me to the other ஆண்டவர் என்னை கரை shore. சேர்ப்பார். the Lord will take me to the other தேவன் என்னை shore. கரை சேர்ப்பார். the Lord will take me to the other வார்த்தைகளை shore. நாம் சொல்வோமானால், if we நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். certainly the Lord will bless you. வனாந்திரம் உங்களை ஒன்றும் செய்யாது. the wilderness will not do anything. தொடர்ந்து வருகிற சோதனைகள் ஒன்றும் செய்யாது. the temptations that follow will not do anything. you will not lose anything. கடல் கொந்தளித்தாலும், even if the storms may come, மோதினாலும், even if there are waves, குடும்ப வாழ்க்கை தடுமாற்றம் அடைந்தாலும், even if the family is stumbling, திடன் கொள்ளுங்கள். you need to be தைரியமாயிருங்கள். you need to be encouraged. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். the Lord will do great things. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். we the believers of the New Testament, the Lord has given us a promise. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. in 2 Timothy chapter 1 verse 7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், the Lord has not given the spirit of fear. எல்லாரும் சேர்ந்து படிங்க, ஸ்கிரீனை பார்த்து படிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சொல்லணும், பயப்பட மாட்டேன். you need to say,
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். The Lord will be with me. இன்றைக்கு ஏன் பயம் வருகிறது என்று நாம் பார்த்தோம். We saw why did we get fear? வனாந்திரம், Because of wilderness, பின்தொடர்ந்து வருகிற சோதனை, because of the temptations that follow, ஆசீர்வாதத்தை இழப்பது, because we lose the இதனால blessings. நமக்கு பயம் வருகிறது. Because of these we get ஆனால் fear. விசுவாசத்தோடு முன்னேறி போங்கள். But with faith you need to move இயேசுவை forward. சார்ந்து போங்கள். You need to depend upon the Lord. கர்த்தர் உங்களுடைய பயத்தெல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். And the Lord will change all your fears and இந்த He will பயம் bless you. வேரோடு அழிக்கப்படுவதற்கு, And the fear should be uprooted. இந்த பயம் வேரோடு அழிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் சந்திக்கலாம். We will see in the next week. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சது? சத்தியம் எனக்கு உண்மையாகவே புரிஞ்சது என்று சொல்கிறவர்கள், இது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்கிறவர்கள், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் கரம் எனக்குண்டு பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லணும், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் கரம் எனக்குண்டு பயப்பட மாட்டேன். கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கர்த்தர் கரம் எனக்குண்டு பயப்பட மாட்டேன். கலங்க மாட்டேன், ஓ கர்த்தர் கரம் எனக்குண்டு பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, படுகுழியில் நான் விழுந்தாலும் பரத்தில் இருந்து என்னை தூக்கிடுவார். படுகுழியில் நான் விழுந்தாலும் பாரத்தில் இருந்து வந்து என்னை தூக்கிடுவார். அக்கினியில் நான் நடந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதே. நடந்தாலும் மாட்டேன். ஆறுகளை நான் கடந்தாலும் அவைகள் என்றும் என் மீது புரள்வர். விசுவாச வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. ஓ காரிருளில் நான் நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாகும், நிச்சயமாய் உண்டாகும். தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை நீங்கள் காணப்போவதில்லை. உங்களை பயமுறுத்துகிற ஆவிகளை நீங்கள் காணப்போவதில்லை. நீங்கள் எதையும் இழப்பதும் இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணினதை இன்றைக்கு உங்களுக்கு தந்து உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்த அவர் நல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொடுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலையிலே உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு சுக பலன் ஜீவன் கட்லேட்டு உடைய பாதத்தில் கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேலையிலே நாங்கள் உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கொடுத்த கிருபை ஸ்லாகியத்துக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே.
இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே மகனை கொண்டு பரலோகத்தின் மன்னாவை எங்களுக்கு கொடுத்தீரே. நமக்கு ஸ்தோத்திரம் 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 கபா அல்லே லூரபா ஓரே கபா திக்கரபல லூரபா ரிஷத்ரிபலலுயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்ன வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் பயப்பட மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை பிள்ளைகளுக்கு தாரும், ஒரு தைரியத்தை பிள்ளைகளுக்கு தாரும். என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் வரட்டும், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்களை பாதாள குழிந்து தூக்கி எடுக்கிற தேவன், அக்கினியிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற தேவன், அவர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று அந்த விசுவாசத்தை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னீர் அப்பா. அந்த உபத்திரத்தின் மத்தியிலே நீர் எங்களை கரமெடுத்து நடத்துகிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மகனை கொண்டு எங்களோடு பேசினீர். எங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை தாரும். என்ன வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் எதற்கு அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று விசுவாசத்தோடு உறுதியாக இருக்க கிருபை தாரும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய நாடு பரலோகத்துக்குரியவர்கள். அதற்கு போக நம்ம ஆயத்தமாக இருக்கிறபடினாலே எதற்கும் பயப்படாதபடி தைரியமாய் தைரியமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெல்ல கிருபை தாரும். அதில் வந்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, சத்தியத்தின் வீடு நடக்க உதவி செய்வீராக. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு நன்றி 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 அப்பா. நல்ல வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களின் கிருபையும் ஆசீர்வாதம் தக்கட்டும். இரண்டாவது ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தும். நாளிலே முதல் ஆராதனை மகனை கொண்டு எங்களோடு பேச நீர் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடந்து ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி கருத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மகிமையாவும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி சந்தோஷமாய் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மகிழ்ச்சியாக இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God.